வந்து வள்ளி திருமண நாடகம் தான். சரி, சாமி பாட்டு பாடுங்க, உங்களை வேணும்னு சொல்ல வரல. நல்லா அருமையாக பாடுறீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஒளிபெருக்கி நல்லா சிறப்பாக போட்டிருக்காங்க. தம்பி சின்ன பையன் இருந்தாலும் சிறப்பாக ஆப்ரேட் பண்ணுறாப்புல. இந்த இருக்க நீங்கள் பாடுற பார்த்தா வள்ளி திருமண நாடகம் மாதிரி தெரியல, மகமாய் நாடகம் மாதிரி தெரியுது. ஏன் என்ன ஏன்னா என்ன சாமி பாட்டு தானே படித்தேன். தப்பே இல்லையா? இப்போ நான் தான் பாடினேன், 2 பாட்டு பாடினேன். ஆமாம், நீங்களே பாடுனீங்க. இப்போ நீங்கள் பாடுறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. இப்போ நீங்கள் பாடி ஒரு வேளை நீங்க பாடி சரி ஒரு வேளை நம்ம ஊர்ல வந்து சாமி வருமா? சாமி வருமானு கேக்குறீங்களா? ஆமா, அவசியம் சாமி வரும். நான் அவசியம் வராதுங்கிறேன். நான் வர வைக்கிறேன். ஏய், உட்காந்துக்க கூறுவார பார்த்தாலே தெரியுதியா சாமி வராதியா? ஐயா, தெய்வம் சக்தி வாய்ந்த தெய்வம். ஆமா, பேரு பொக்கிஷ காளியம்மன். காளியம்மன் தான். அவசியம் சாமி வரும். நான் வர வைக்கிறேன். நான் சத்தியமா சொல்றேன், இவங்க எல்லாம் உட்காந்துருக்காத பார்த்தா சத்தியமா சாமி வராது. சாமி வரலன்னு வச்சுக்கிறீங்களே, சரி, ஏன் சம்பளத்தை உங்கள்ட்ட தந்துறேன். சாமி வந்துருச்சுன்னா உங்க 5 பேர் சம்பளத்தை என்கிட்ட தந்துருங்க. போட்டினா ஏதாவது இருக்கணும்ல. போட்டினா தெரிப்பா, எங்க வெற்றி தோல்வின்னு ஏதாவது ஒண்ணு. சாமி வரலாட்டினா ஓன் சம்பளத்தை மட்டும் நீ கொடுப்பியா? அப்படி சாமி வந்தா எங்க 5 பேர்த்து சம்பளமா? அதெல்லாம் பேச்சு இல்ல. நான் என்ன சொல்ல வரேன்னா, சரி, அப்படி சாமி வரலாட்டினா இந்த நாடகத்துக்கு பேசின தொகை சரியா, இந்த மைக்கெட்டுக்கு பேசின தொகை, இந்த சமயக்கட்டுக்கு பேசின தொகை சரியா, இந்த அமைப்பாளருக்கு பேசின தொகை எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்துறியா? இன்னும் 2 லட்சம்ல அடிக்க பாக்குறேன். நீ டைல்ஸ் ஓட்டுறதுக்கு நாங்களாடா கிடைச்சோம். சரி, உங்க பேச்சுக்க நான் வரேன். சரி, அப்படி சாமி வரலைனா தானே? வராது. சாமி வரும். வராது. ஆண்டவனே காளியாத்தா, பொக்கிஷ காளி, உன்னை நம்பித்தான் களத்துல இறங்குறேன். காலையில 3 லோன் கட்ட வேண்டிய இருக்கு. அத்தா ஆத்தா பொக்கிஷ காளி அம்மா, ஓ வாசலுக்கு முதல் வந்திருக்கேன். சாமி யாருக்கு வரக்கூடாது. நான் 5 லோன் எடுத்து வச்சிருக்கேன். காலைல நான் போய் கட்டணும். ஆத்தா இந்த அருள் புரியணும். நீ என்ன சொல்ல வரிய? 11 தேங்காய் உடைக்கிறோம் வராத. என்னடா ஒரு டீவோட வாங்காது 11 தேங்காய்க்கிறேன். அத்தா காளியாத்தா, உன்னை நம்பி நாளைக்கு தான் வீடுக்கு இது பண்றதுக்கு ஆள் வர சொல்லியிருக்கேன். எது பண்ண? நிலம் வைக்கிறதுக்கு, நிலம் செய்யறதுக்கு. நிலம் வைக்கிறேன். அவசியம் சாமி வரும். அப்படி வரலட்டா ஆனா சாமி நினைக்கும், எப்படி என்ன திருட போறவனு நம்ம மேல பழிய போடுறேன், இந்த ஆளுங்க நல்லா இருக்கணும் இந்த ஆளு பழிய போடுறேன். சரி, காவல்துறை அதிகாரியா ஒருத்தன் 1 வருஷமா டிமிக்கி விடுறேன். அவனை எப்படியாவது பிடிச்சிடணும்னு அவங்க வேண்டாங்க. சரி, டிரைவர் என்ன நினைக்கிறானா, இந்த காரை போய் இன்னொரு கார் வாங்கணும் அப்படின்னு எங்க அண்ணன் மோகன் நினைக்கிறாரு. ஒரு ஆளு ஒண்ணு நினைச்சா சாமி எங்கிட்டு தான் பேசும்னே தெரியல. வர சாமி எல்லாம் பவர் கம்மி ஆயிருச்சு. ஏப்பா? ஆனா இன்னைக்கு சாமி அவசியம் வரும். வராதுன்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன பேச்சு? தயவு செய்து நான் வளர்த்த ஆத்தாக்கா, சாமி வரையில யாரையும் பிடிக்காதீங்க, கையை கட்டாதீங்க, காலை கட்டாதீங்க, தெய்வ பக்தியோட இருங்க. அவசியம் சாமி வரும். அப்படி எதுவும் சாமி வரலைன்னு வச்சுக்கிறங்க. நான் வளர்த்த ஆத்தாக்கா, புருஷனை நினைச்சு பல்ல கருங்கி அவசியம் சாமி வந்துடும். இப்ப நான் வர வைக்கிறேன் ஆத்தாவே. ஆத்தா முத்துமாரி காளி ஆத்தா அவசியம் வந்துருமா? அம்மா தாயே. ஹலோ பொக்கிஷ காளி, நம்பிதான் இருக்கேன் தாயே, வந்துடாத. இன்னும் இவன் கும்பிடுற பார்த்தா நம்ம அவுட் ஆயிருவோமோ? பாத்திரம் கூப்பிடுப்பா. அதான் நீ தான் வழிவிடணும். உன்னை நம்பித்தான் இருக்கேன். என் வாழ்க்கையே நீ தான். நான் கும்பிடுற தெய்வம் காளி ஆத்தாதான். என்னடா இன்னைக்கு தான் இந்த ஊருக்கு வர? இல்ல, கும்பிடுற தெய்வம் குலதெய்வமே காளி ஆத்தாதான். அப்படியா? குளத்தூர் காளி தானே. முந்தி 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 விநாயகனே முக்கனல்லா தன்மகனே முருகனுக்கு முன்பிருந்தே கணவனியே மாறுமையா கணவனியே மாறுமையா மாறுமையா அரச மரத்தோடு மாறுமையா அரச மரத்தோனே வாருமையா ஆணை முகத்தோனே வாருமையா தொந்தி கணவனியே வாருமையா ஆணை முகத்தோனே பிள்ளையாரே
பிடிக்காதீங்க. அல்ல ஆடத்தை ஏன் பிடிக்கிறீ? போட்டு அமுக்குறிய. ஹேளு ஹேளு தம்பி இது. ஆதி ஏழவரே நீல வெகுவண்ணா உன்னை அந்தரத்தில் நான் வரவழைத்த ஊதினாச்சல் குலரே உலகளந்த மாயவனே ஐயா உலகளந்த மாயவனே ஐயா உலகளந்த மாயவனே கோட்ட கருப்பு வாடா கோபால கிருஷ்ணவாடா மாமுண்டி கருப்பாணி வந்திரையா நீ மனசரங்கி நீ வந்திரையா நீ எந்த நாட்டு எல்லையிலே இருந்தாலும் நம்ம அளவா கோட்டை எல்லைக்கு நீ வந்திரையா வந்து எளிய மக்களை நீ காத்திரையா ஐயா நொட்டி கருப்பு வந்துரையா ஆகாச கருப்பு வந்துரையா அதிரடி கருப்பு வந்துரையா சப்பானி கருப்பு வந்துரையா வெப்பகுடி கருப்பு வந்துரையா மாளியப்பாற கருப்புனி வந்துரையா ஐயா பானோ பூமி விடுங்க ஐயகளே நடுங்க ஐயா தயவு செய்து சாமி வந்தவங்களை பிடிங்க, கீழே வந்துருவாங்க. தயவு செய்து பிடிங்க ஐயா. அந்த வியூதியை போட்டுப்பா. வளர்த்த ஐயா பொக்கிஷ காளியம்மா, எங்களை வாழ வைக்கிற அம்மா, எல்லாரும் வியூதி நைசா பிடிங்க, வியூதியை நைசா பிடிங்கண்ணே. வளர்த்த ஆத்தா பொக்கிஷ காளி கருப்பா அமைதியா அப்படியே உட்கார வைங்க. வளர்த்த ஆத்தா அப்பாடா நாளைக்கு 5 லோன் என்ன 16 லோன் கட்டலாம். அம்மா கும்புற தெய்வம் என்னைக்கு நம்மளை பெயில் ஆக்கியிருக்கு. காளி ஆத்தா பவரான தெய்வம். கருப்பேங்காலில் அமைதியா உட்கார வைங்க. வளர்த்த ஆத்தா 5 லோனு, வண்டி டியூவு 19,000. நீ நம்ம தான்டா வாழ்க்கை. அண்ணே
டேய் 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 அண்ணே டேய் உங்களை கும்புறடா டேய் நீ காசே தலை இங்க பாரு காத்தி மாமா பாரு ஆமா 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 காத்தி மாமா பாரு இங்க பாரு இந்த பாரு பாக்கல இருக்கற சம்பளம் எங்கடா என்னது எடா போனே வல்ல காத்தி ஆமாடா காத்தி மாமா தான் காத்தி மாமா சம்பளம் எங்க அப்பா தயவு செய்து உங்களை கும்புறேன் நீங்க யாருமே சம்பளம் தர நம்மட வாங்க என்னடா அப்பா நீ சரி ஐயா நீ பணமே தர வேணாம் சாப்பிடலையா ஏன்டா சாப்பிடல நீ மயிரா புடுங்கடா சாப்பிடுறா தம்பி வெங்காயம் முட என்னடா அம்மா அமைதியா உட்காராங்க என்னடா சண்டாலைங்க ஏடா காது போனே வரல எல்லாருக்கும் போன் வருது அமைதியா உட்காருங்கப்பா அதான் நீ காசே தர வேணாம்யா ஒரு தெய்வத்துக்காக ஒரு ஜோரா ஒரு கைதட்டு கொடுங்கம்மா அம்மா உண்மையில நம்ம தெய்வம் பொக்கிஷ காளியம்மன் சக்தி வாய்ந்த தெய்வம் ஆனால் நினைச்ச காரியம் நிறைய தயவு செய்து நாடகம் இன்னைக்கு சிறப்பாக இருக்கும் நல்ல கலைஞர்களை ஒரு கலைஞரை தேர்வு செஞ்சு மச்சான் அமைச்சிருக்காரு மருதமணி வச்சார் எல்லாரும் அமைதியாக இருந்து உங்கள் ஒத்துழைப்பு மட்டும் இருக்கணும் என்பதை தெரிவித்துக் கொண்டு மற்றும் என்ன கரத்தில் முன்னவரமாய் விளங்கக்கூடிய சிவகங்கை மாவட்டம் மயில்ராயன் கோட்டை நாடு தெற்கு வட்டம் ஆபரணநல்லூர் என்ற அளவாக்கோட்டை கிராமத்தில் அருள் கொழுவிட்டிருக்கும் பச்சை கூட்டத்து பங்காளிகளுக்கு பாத்தியப்பட்ட அருள்மிகு ஸ்ரீ பொக்கிஷ காளியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு நாடகம் நடைபெறும் அனைவரும் வருக வருக விசுவாச வருடம் மாசி மாதம் 23ஆம் தேதி சனிக்கிழமை இரவு சரியாக 10 மணி அளவில் கோவில்பாக அமைந்துள்ள சிங்கார கலையரங்கில் இன்றைய தினம் புகழ்பெற்று நடிகை கொண்டு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் சீர்திருப்பாடு வரும். இதில் பங்கேற்கக்கூடிய நாடக அடியர்கள் தங்களுக்கு தெரிந்தவர்களாக இருந்தாலும் சரி தெரியாதவர்களாக இருந்தாலும் சரி தெரியப்பட்ட கடமை. ஆகவே முத்தமிழை முறையை கற்று சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு கூட்டி வரும் புதுகையைச் சேர்ந்த PK ராஜாராம் அவர்கள் விரங்கமடையிலே வேடன் விருத்தனாக நடித்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள். எதிர்மறை உரையாடி குயில் ஓண்டு குயிடும் கோகிலவாணி அன்பு சகோதரி சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு கூட்டி வரும் புதுகை அனிதா அவர்கள் விரங்கமடையிலே வள்ளியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். புராணங்களை கற்று நாடக உலகில் நிகர்தானே என்று வெற்றி முரசு கூட்டி வரும் அன்பு மாப்பிள்ளை லிட்டில் ஸ்டார் கரங்குளத்தைச் சேர்ந்த ஜெயமாதவன் அவர்கள் விரங்கமடையிலே நாரதராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா ஒரு மாசமா நாரதர் நம்ம கிட்ட டிமிக்கி விட்டாரு. என்னது? இன்னைக்கு தான் ஜெயமாதவனா நம்மளான்னு இன்னைக்கு தெரியும். ஏன் என்னாச்சு அப்படி? அன்னைக்கு நான் வண்டியில நான் செவனேன்னு பார்த்து கிடக்கேன். சரி பப்புன்னு பொலியறது மாட்ட மாதிரி இருக்கேன். இவனுக்குலாம் ஒரு சீட்டான்னு கேட்டா பப்புன்னு பொலியறது மாட்ட மாதிரி இருக்கேன். சீட்ல பார்த்து கிடக்கேன். உங்களை பார்த்தா இன்னைக்கு வரட்டும் இந்த வந்திருக்கா மாதவன் அவர் உங்களை கேட்டாரா? என்னதான் பொலியரும மாட்டினாரா? அட பொலியரும மட்டுமே மாதிரியா இருக்கு. பேச அதுக்கு அந்த